இது டியூஸ்டே மார்னிங். பாப்பாவோட லஞ்சுக்கு டெய்லி ரைஸ் தான் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறனால, இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸ்டஃபிங்காக பன்னீர் தான் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த கொத்து பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கவங்க காலையில் 150 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனுக்காக எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன், எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்காக கொய்யாப்பழம் பேக் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வச்சு ரோலுமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதே தான். லஞ்ச் வரைக்கும் ரோல் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூத் பிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு சப்பாத்தி பேக் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசமும் இதோட வந்து சிறுபருப்பு கடையலும் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நனைய வச்சுட்டேன். ஏன்னா 10 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். கொஞ்சம் சூடாக பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு வச்சுட்டேன்.